ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கனவு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, வேற என்ன எகைன் ஆட்டோகேட்ல வந்து ஒரு டயகிராம் வந்து போட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அது என்ன டயகிராம்னா வந்து எப்படின்னா, இந்த சைடுல இருக்க இந்த டயகிராம் தான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளஸ்ட் டயகிராம். இப்போ இத நம்ம வந்து ஆட்டோகேட்ல நம்ம எப்படி டிரா பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க உள்ள வந்து ஒரு சர்க்கிள் இருக்குங்களா? உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 3 சர்க்கிள வந்து நம்ம என்ன பண்றோம்? வரையறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இங்க உள்ள இருக்க சர்க்கிள்க்கான வந்து டயாமீட்டர் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து 40. நான் என்ன பண்றேன்? சர்க்கிள்ல போயிட்டு டயாமீட்டர் லேயர்ல மாத்திக்கிறேன். உள்ள சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 40. அடுத்தது வந்து அடுத்தது வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து வெளிய இருக்க சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து 83. So circle of diameter வந்து is 83. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வெளியே இருக்க இந்த சர்க்கிள் வந்து இது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இது வந்து இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இது இது வரைஞ்சிருக்கும். 83 வரைஞ்சிருக்கும். பட் இது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் 52.5. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா வந்து 52.5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து இந்த 3 வேல்யூவும் நம்ம என்ன பண்ணிட்டோம் வரைஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன வரையலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வந்து, இப்ப இந்த மேல இந்த சர்க்கிள் போட்டிருக்காங்கல்ல, இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள். இந்த 3 சர்க்கிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வரைஞ்சிருவோம். இந்த 3 சர்க்கிள்ல வந்து இப்போ இந்த சர்க்கிள் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல 72 தள்ளி லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாரி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழ 72 தள்ளி லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாரி இந்த சர்க்கிள், இந்த 2 சர்க்கிளும் எந்த இடத்துல இருக்குன்னா வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து 80 தள்ளி இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல 72க்கு ஒரு லைன டிரா பண்ணுவேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன், அதே மாரி சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழ 72க்கு ஒரு லைன டிரா பண்ணிக்கிறேன். அதாவது 72ன்றது வந்து என்னன்னா, இது இங்கிருந்து மேல 72ல இந்த 2 சர்க்கிள், அதே மாரி இங்கிருந்து கீழ 72ல இந்த 2 சர்க்கிள். அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க 80. அதையும் நான் வரைஞ்சுக்கிறேன் கையோட. நான் என்ன பண்றேன், இங்கிருந்து நான் என்ன பண்றேன், 80 க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சதுக்கு அப்புறம் இங் இங்க வந்து எனக்கு என்ன குடுத்துருப்பாங்கன்னா வந்து, அதாவது இந்த 3 இடத்துல இந்த 2 சர்க்கிள் இருக்கா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 3 இடத்துலயும் வேல்யூஸ் குடுக்க மாட்டாங்க. என்னன்னா இந்த ஒன் சைடு தான் குடுத்துருப்பாங்க. அதாவது இங்க இருக்க இன்னர் சர்க்கிள்க்கான டயாமீட்டர் 13, அவுட்டர் சர்க்கிள்க்கான டயாமீட்டர் வந்து 29. ஸோ நான் என்ன பண்றேன், அத ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 13, அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 29. ஓகேங்களா? இப்போ இதே இந்த 2 சர்க்கிளோட இதுதான் வேல்யூ தான் வந்து இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 2 சர்க்கிளையும் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் காப்பி பண்றேன். நான் என்ன பண்றேன், 2த்தையும் கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி காப்பி செலக்ஷன். எங்கன்னா வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்கேயும், அதுக்கப்புறம் இங்கேயும் நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ஷன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னா வந்து, இப்போ இதுவரைக்கும் வரைஞ்சுட்டோம். ஸோ, இப்போ டயகிராம் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப இங்க இருக்க இந்த அவுட்டர் இந்த ஆர்க் வந்து எப்படி வருதுன்னு நான் ஃபைனலா சொல்றேன். இப்ப அதுக்கு நடுவுல நம்ம என்ன வந்து வரைஞ்சிடலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க. இங்க இந்த மாரி ஒரு கேப்சூல் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி வரையறதுன்றத நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதுக்கான ரேடியஸ் குடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எப்படி வரையணும்னா, அதாவது இங்க இந்த சர்க்கிள்லயும், இந்த சர்க்கிள்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு சர்க்கிள் வரையணும். சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 5 வரைஞ்சு, அத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இங்க அரே பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம எந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு வரையலன்னா, இங்கேயும், இங்கேயும். அதாவது இந்த டயகிராம்ல இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் நம்ம வச்சு வரையணும். அதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன பண்றோம், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 எடுத்து, இங்கருந்து நான் என்ன பண்றேன், 5க்கு ஒரு சர்க்கிள் வரையறேன். எனக்கு அதே சர்க்கிள் தான் வந்து இங்கேயும் வரையணும். ஸோ நான் என்ன பண்றேன், அது ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ஷன் பண்றேன். இங்கருந்து இங்க காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்ப அந்த கேப்சூல் ஷேப் வரதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த சர்க்கிளோட இந்த ஒன் ஆஃப் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து இங்க நான் என்ன பண்றேன், ஒரு லைன் டிரா பண்றேன். அதே மாரி நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இங்க வந்து ஒரு லைன டிரா பண்ணிடுறேன். டிரா பண்ணிட்டு எனக்கு இது கேப்சூல் ஷேப் வரணுன்றனால நான் என்ன பண்றேன், ட்ரிம் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது என்ன ஷேப்ல இருக்குன்னா வந்து இந்த மாரி கேப்சூல் ஷேப்ல வந்து எனக்கு அது வந்துருச்சு.
நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த கீழ இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, இந்த இந்த கேப்சூல் ஷேப்ல இருக்க இந்த டிசைன வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க வரைஞ்சிருக்கேன். பட் இது வந்து எனக்கு வந்து இன்னும் எத்தன இடத்துல வரணும்னா வந்து 3, 5 இன்னும் 5 பிளேஸஸ்ல வரணும். இதுக்கு வந்து இது எப்படி வரையுதுன்னா வந்து, நான் இதுக்கு முன்னாடி என்னோட 10த் வீடியோ வந்து நான் சைக்கிள் எப்படி டிசைன் பண்றதுங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சைக்கிளோட வீல வந்து நம்ம அரே மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒன் சைடு மட்டும் டிரா பண்ணிட்டு அத அப்படியே அரே பண்ணியிருப்போம். இப்ப அதே மாரி நம்ம என்ன பண்றோம்னா, அரே பண்ண போறோம். அரேக்கான கமாண்ட் வந்து ஏஆர் ஃபர்ஸ்ட் ஏஆர் என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ட அரே பண்ண போறோமோ, அத செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது 1, 2, 3, 4 இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். போலாரா பாத் அரேவா நம்ம வந்து செட் பண்ணலாம். போலார் பாத் ரெக்டாங்கில் நம்ம போலார் அரே செட் பண்ணிட்டு, இந்த சென்டர் பாயிண்ட் குடுத்தோம்னா வந்து, நமக்கு வந்து இந்த மாரி வந்துரும். இங்க பாத்தீங்களா? இதே மாரியே வந்துருச்சு. இப்போ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கேயும், இங்கேயும் இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க போயிட்டு நம்ம நம்பர்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஐட்டம்ஸ்ல போயிட்டு நம்ம அதிகமா பண்ணலாம். அதே மாரி ஒண்ணுத்துக்கும் நடுவுல எவ்வளோ கேப் இருக்கணும். எனக்கு வந்து இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு கரெக்ட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இத நான் வந்து அப்படியே ஜஸ்ட் நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து கரெக்ட்டா இருக்கு. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைனும் அதாவது இந்த 2 சர்க்கிளும் டாட்டட்ல குடுத்துருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 2 சர்க்கிளையும் டாட்டட்ல மாத்திக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த சர்க்கிளையும் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, பை லேயர்ன்னு இருக்கு. இங்க போயிட்டு இது வந்து லைனுக்கான லென்த். கீழ இருக்க பை லேயர்ல போயிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா டாட்டட். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாட்டட் லைன்ல மாறிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டாட்டடான லைன் இல்லன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இத கிளிக் பண்ணி அதர்ஸ்ல போயிட்டு லோட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த டைப் லைன் வேணுமோ, அத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து இது டாட்டர்ல குடுத்ததுனால, நம்ம என்ன பண்ணிட்டோம், இது இப்படி வரைஞ்சுட்டோம். இப்ப அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன வரையலான்ட்டு பார்த்தோம்னா வந்து, இப்போ இங்கருந்து இப்படி ஒரு லைன் போகுது. இங்கருந்து இப்படி ஒரு லைன். இது வந்து என்னன்னா, நார்மல் டான்ஜென்ட் லைன். டான்ஜென்ட் லைன் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம டிரா பண்ணலாம். என்ன பண்றோம், ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். எங்கன்னா வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட். ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். அதே சேம் நான் கன்டின்யூ பண்றேன். லைன் எடுக்கிறேன். ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். இங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். நான் என்ன பண்ணேன், டான்ஜென்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப எனக்கு அடுத்தது எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இப்படி ஒரு கர்வ் இருக்கு. இந்த கர்வ்க்கான மீனிங் வந்து என்னன்னா, ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் வந்து 9. ஸோ நான் என்ன பண்றேன், எஃப் அழுத்துனோனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபில்லட் வருது. ஃபில்லட்க்கான ரேடியஸ் வந்து எனக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 9 குடுத்துருக்காங்க. 9 என்டர், என்டர் மல்டிபிள். ஏன்னா நான் வந்து 2 டைம்ஸ் பண்ண போறேன். எங்கன்னா வந்து இந்த சர்க்கிளுக்கும், இந்த சர்க்கிளுக்கும் ஃபில்லட் பண்றேன். இந்த சர்க்கிளுக்கும் நான் என்ன பண்றேன், ஃபில்லட் பண்றேன். ஃபில்லப் பண்ணி முடிச்சுட்டேனா, இப்ப எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவ்வளோதான். எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இருக்கிற இந்த சர்க்கிள் வந்து என்னன்னா, எனக்கு வந்து இங்க இல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்த மட்டும் நான் ட்ரிம் பண்ணிடணும். ஸோ டிஆர் என்டர். இதையும் நான் என்ன பண்ணிடுறேன், ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ இப்ப மிச்சம் எனக்கு ரிமைனிங் ரிமைனிங் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு இந்த டயகிராம்ல பார்த்தீங்கன்னா வந்து இங்க இங்க இருக்க இந்த அவுட்டர் சர்க்கிள் மட்டும் தான் இருக்கு. அதாவது இது வந்து என்னன்னா, சர்க்கிள்ல ஒரு பாதி ஒரு ஒன் ஆஃப் த ஆர்க் மாரி இருக்கு. இது வந்து என்னன்னா, ரேடியஸ் 91. இத வந்து எப்படி வரையலாம்னா, இதையும் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஆர் 5த் வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். சர்க்கிள்ல போயிட்டு டான் ரேடியஸ். நம்ம என்ன பண்ணோம்னா வந்து, ஒரு 2 பாயிண்ட்ட வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம், நம்ம ரஃப்பா ஃபிக்ஸ் பண்றோம். அதாவது என்னன்னா, எங்கன்னா, இந்த சர்க்கிள்ல இந்த பாயிண்ட்டும் அதே மாரி இந்த சர்க்கிள்ல இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ரேடியஸ் வந்து 91 குடுத்துருக்காங்க. 91 என்டர் பண்ணா, எனக்கு வந்து இந்த மாரி வரும். இப்போ இத நான் என்ன பண்ணேன்னா, ட்ரிம் பண்ணணும். டிஆர் என்டர். இப்போ இத நான் வந்து ட்ரிம் பண்ணேன்னா, எனக்கு வந்து என்னன்னா, இந்த ஷேப் எனக்கு வந்து அப்படியே கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க. ஓகேங்களா? இதுக்கான ரேடியஸ் வந்து 91. பண்ணோம்னா நமக்கு இதுக்கான ரேடியஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு எந்தெந்த லைன் அவ்வளோதான். இப்போ டயகிராம் வந்து அவ்வளோதான். ஃபினிஷ்டு. இப்போ உங்களுக்கு எந்தெந்த லைன்ஸ்லாம் வேணாமோ, அந்த லைன்ஸ்லாம் வந்து நீங்க டெலீட் பண்ணிடுங்க. இல்லன்னா வந்து டாட்டட் லைனா மாத்தனாலும் மாத்தலாம். நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். இல்லன்னா வந்து நீங்க டாட்டட் லைனா மாத்தனாலும் மாத்தலாம். ஸோ நமக்கு வந்து டயகிராம் வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோஸ்ல எதனா வந்து டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன மாரி வீடியோஸ்லாம் வந்து போடணும்னு வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் அதுக்கேத்த மாரி போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ. பை பை. சி யூ.